எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கலக்கலா ரெசிபி இல்லை சக்கரை பாறைன்னு சொல்கிறாங்களே அந்த ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் வந்து மைதா மாவில் செய்யலைங்க, கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். 1 கப் கோதுமைக்கு அரை கப் கம்மியான சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்ம வந்து வெக்கேஷனில் எடுக்கிறோம், வீட்டில் வந்து மைதா மாவு இருக்கலாம், இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம கோதுமை மாவில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ சர்க்கரை போட்டு அடுத்ததாக வந்து லைட்டாக வந்து உப்பு, எந்த ஸ்வீட் செஞ்சிங்கனாலும் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கங்க. எண்ணெயில் பொரிச்செடுக்கிற ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து பேலன்ஸ் ஆகி அந்த ரெசிபி வந்து இன்னும் வந்து நல்லா சுவையாக இருக்கும். போட்டுட்டு அடுத்ததாக கலக்கலா ரெசிபிக்கு வந்து முட்டை தான் சேர்த்துக்குவாங்க. இன்றைக்கி நான் வந்து வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். ஏன்னு கேட்டிங்கன்னா வெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து வராது. முட்டை பிடிக்காதவங்களும் கூட அது சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். வெண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் மாவு, சர்க்கரை, வெண்ணெய் எல்லாத்தையும் வந்து நல்லா கைவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இது வந்து சுகர் வந்து முழுசாக போட்டிங்கன்னா தான் அந்த கலக்கலா ரெசிபி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே அந்த சுகர் க்யூப்ஸ் வந்து நிற்கும். அது வந்து சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இப்போ வந்து நான் அடுத்தது கலந்து விட்டுக்க போகிறேங்க. நல்லா கலந்தாச்சு. அடுத்ததான் வந்து இது கூட தண்ணி சேர்த்து நான் வந்து சப்பாத்தி மாவை விட ரொம்ப வந்து கொஞ்சம் கனமாக வந்து நான் பிணைய போகிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி இலகமாக பிணைய தேவையில்லை, கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி மாவுக்கு அளவுக்கு பிணைய போகிறேன். பிணைஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அப்படின்னா தான் வந்து ஸ்வீட் செஞ்சுட்டா வந்து இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சு செஞ்சிங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி மாவு எடுத்து நம்ம கலக்கலா செய்ய ரெடி பண்ணிடலாம். நான் ஸ்லாப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். மாவை மேலே வந்து லைட்டாக வந்து மேலே பரப்பி விட்டுக்க போகிறேன். இது வந்து நான் 2 பாகமாக எடுத்துக்க போகிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஆட்டுக்கால் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கஜ்னான்னு சொல்லுவாங்க, அது வேணும் அப்படின்னாரு. அதனால் அதே ட்ரை பண்ணலான்னு சொல்லி பாதியாக நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு பாதியில் வந்து நான் கலக்கலா ரெசிபி செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம், அதை விட கொஞ்சம் தடிமனமாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த கலக்கலா வந்து நல்லாயிருக்கும். ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் அதோட சைட்லலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோங்க. அப்படின்னா தான் நம்ம அந்த கலக்கலா ரெசிபி வந்து ஈவன் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதை வெட்டி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் உப்பி வந்துடும். நம்ம பட்டர் இல்லைன்னா வந்து முட்டை சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னா அது உப்பி வந்துடும். அதனால் வந்து ரொம்ப மெலிசாக இல்லை, கொஞ்சம் வந்து கனமாக இருக்கணும். இந்தளவுக்கு கனமாக இருந்தால் ஓகே. இப்போ கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து நேராக வந்து கட் பண்ணிக்கோங்க. நேராக கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து இதோட பக்கவாட்டிலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுருங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ கூடவே வந்து நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். இது கலக்கலாக்கு வந்து தேய்க்கிறப்பவே வந்து எண்ணெயை நான் சைடில் வச்சுட்டேன். இப்போ அதுக்குள்ளே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், கலக்கலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து ஆட்டுக்கால் ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து
பேலன்ஸ் மாவில் 1 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மெத்தட் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணது, ஆனால் வந்து நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு அதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கங்க. அதுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி அதே எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இது மட்டும் வந்து கலக்கலை விட கொஞ்சம் அதிகமான நேரமாகும். இது ஓவனாக போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம ஆட்டுக்கல் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாவில் 2 ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.